நிமிஷம் ஜெயிச்சிருந்தோம். கன்ஃபார்ம் தம்பி, சூப்பர். ஸோ தம்பி, நேரம் கருதி ஒரே லைன்ல உங்க ஸ்டைல்ல யூஸ்வலா டக்குன்னு சுருக்கமா முடிச்சிருக்க. ஒரே லைன்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்காக. ஸோ ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இல்ல அது எனக்கு புரியல, நீங்க மட்டும் மேடை போடுறதுக்கு முன்னாடில இருந்து இங்க பேசிட்டு இருப்பீங்க, நாங்க வந்து ஒரே லைன்ல எல்லாருக்கும் கதை அக்கா. ஓகேக்கா. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கீங்களா? ஆஹா, நடுவில் பாய், how are you பாய்? ஆத்தே முஜோ கோ. அச்சா பாய். ஹாய். உண்மையாலே திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல லைட் போட்ட மாதிரி இவ்வளோ லைட் இருக்கும்போது ஒரு படபடப்பு வருது. ஸோ ஆனால் முதல்ல இங்கே வந்திருக்க நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அண்ணன்கள், சார்கள், மேடங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஏன்னா அப்படி ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சாரங்க விட்டுருங்க 35. ஸோ அதனால் நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சண்டே எவ்வளோ முக்கியமான டே அப்படின்னு எனக்கு தெரியும். பலருக்கு பல இடத்துல பல வேலைகள் இருக்கும். சிலர் மாலில் தான் வந்து அந்த வேலைகளே பண்ணுவீங்க. ஐயா அவங்கள விடுங்க ஐயா. அந்த பல வேலை சில வேலையை முடிச்சு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஈவென்ட் வந்தீங்க. அவங்களுக்கும் நாங்கள் ஸ்பெஷலாக நன்றி சொல்றோம் இல்லையா? வரேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா சண்டேன்றது தான் வந்து நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் டே. அந்த டேல மேனேஜர் கால் பண்ணா கூட எடுத்து அசியமா திட்ட லெவலுக்குலாம் கூட நமக்கு மைண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமை நீங்க வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நீங்களே ஒரு தடவை கத்திக்கோங்க. தேங்க்யூ. மா 45 வயசு அம்மா தான் என்ன பார்க்குறாங்கன்னு நினைக்கிறது இதை விட எனக்கு என்னமா வேணும். தேங்க்யூமா. ஸோ ஆறாம் மலை ட்ரெயிலர் எத்தனை பேர் பார்த்தீங்களா? சூப்பர், உண்மையா இருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? எப்படி உங்களுக்கு ஆறாம் மலை ட்ரெய்லர் பிடிச்சதோ கண்டிப்பா ஆறாம் மலை படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம டைரக்டர் அப்புறம் நம்மளுடைய ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரையும் பத்தி சொல்லிட்டாங்க. திருப்பி நானும் சொல்ல விரும்பல. அப்படி நான் சொல்லணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க எல்லா வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, தனித்தனியாக ஆடியோ நோட் போட்டுறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கௌதம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுவேன், 5 நோட் லைனாக வரும். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். ஸோ டிராகனில் குட்டி டிராகனா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய பேர் அதாவது கெசட்லேயே மாற்றிடலாம், அசட் கான வச்சுட்டு குட்டி டிராகன் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதில் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பேர் சச்சின். ஸோ சச்சின்னாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க, கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது. நான் படத்துல அஜித் அப்படின்ற கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்காரு. அஜித்தோட ஃப்ரெண்டா சச்சினா நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நவம்பர் 7ஆம் தேதி ஃபீனிக்ஸ் மால்ல கூட லூக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுல. சூப்பர். இப்பயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக போய் உட்காந்துடலாம். கார்னர் சீட்னா 15 ரூபா ஆஃபர். ஓகே தானே? அக்கா தான் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சிலே தெரியுது, செம்ம ஆஃபர் இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியாக பத்திரமா வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போங்க. 5 மணிக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். அதுக்கு வீட்டுக்கு போய் யாரும் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை இல்ல, அவங்க அப்படியே எவ்வளவு வேலை இருக்காங்க. ஐயா நமக்கு இதுதானே வேலை. ஆமாவா இல்ல ஆமான்னு சொல்லுங்க. ஓகே ப்ளீஸ் கிஷன் யூ கேன் ஆல்சோ ஜாயின். ஒன் மோர் மைக் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர். இருங்க இப்பதான் மெயின் பிக்சர். எல்லா போனை கையில வச்சுக்கிறீங்களா? டக்கு நான் கேட்க அப்படியே ரீல்ஸா பரவணும். சரியா? நம்ம தான் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கணும். ஓகே. ஸோ அர்ஷனுக்கு நல்லாவே தெரியும், கிஷனுக்கும் யூஸ்வலாக தெரியும். நான் இறங்குனாலே கான்ட்ரவர்சி ஏதாவது பண்ணி விட்டுருவேன். அதுக்காக தான் என்கிட்ட மைக்கை கொடுத்துருவாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஆளு, நான் கிடையாது. நான் கான்ட்ரவர்சியாப்பா பாத்தீங்களா? இல்ல பதில் அப்படி வரணும்னு 2 பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி வந்தாதான் எங்களை விடுவீங்க அதானே? அப்படி சொல்லிருங்க. ஏன்னா அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரியும். ஓகே. சோ முதல் கேள்வி அதாவது படத்திலே இருக்கு. அதாவது 69 96 அது அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்கு. என்னப்பா 2 காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? தனித்தனியாக ஒரு பதில் சொல்லுங்க. 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன? உங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் அந்த 2த்துல ஒண்ணுதான் காதல். அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கேட்டு புரிஞ்சவங்களுக்கு கேட்டு
இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுத்துல எது காதல்னு தெரியல. அந்த தேடல தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். சூப்பர். அடுத்த கேள்வி, அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து நீ நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்குல்ல, எது ஓகேப்பா இப்போதைக்கு? லவ் அரேஞ்ச் இஸ் ஃபைன். இல்லை இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படின்ற நிலைமை தான். லவ்வா இருக்கும். நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துடும். அது வரக்கூடாது நேடிட்டு இருக்காரு. இல்ல என்ன நீங்க ஒரு ஓட்டரைடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன். நான் எனக்கு ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ்னு கேட்காதீங்க. சரி சரி, அப்போ கேள்வி இப்படி வந்து இந்த விஷயம் ரெண்டு பேருக்கு நடுவில் வர கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்கலாம். அப்போ அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போதுப்பா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் போது ஒரு புரிதல் வருமா, அந்த புரிதல் தான் காதலாக மாறும், அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி என்னப்பா, இது ஒன்று கேட்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் ஏதோ 4 பேர் கூட லிவில் இருக்க மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. ஓகே, தமிழுக்கு முடிச்சு 4 பேருடன் அர்ஷதா அப்படின்னு போட்டுற வேண்டியதா. பட் இருந்தாலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா என்னப்பா, என்ன பொறுத்தவரைக்கும் என்ன ஓகே? இல்லைங்க, அதான் இது நிறைய பேர் நிறைய ஏதோ சொல்றாங்க. இப்போ புதுசாக வந்து ஏதோ பென்சிங், சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஷிப் சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, அதை நான் ஈடுபடவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், லவ். அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுதான். கன்ஃபார்மா? சூப்பர். நீங்க சொல்லுங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா உங்களோட புரிதல் என்ன? எனக்கு தெரிஞ்சு டைமோட எல்லாம் லவ்வோட டெஃபினிஷனே மாறிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு படம் தான் இது. எஸ். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுதுன்னா ஓகே தான். as long as இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்க எனக்கு வரைக்கும் ஓகே தான் இருக்கு. அதை விட மாசம் அவங்க சொல்லணும்னா ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அர்ஷத் மாதிரி ஒரு சாம் சூரி டிஜே சிட்டி மாதிரி அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் விட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே போதுன்றாரு. அவ்வளோதான். வாழ்க்கையெல்லாம் சேர்த்துட்டு வாழ்க்கையே ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான். உனக்கு ஓகேவா அர்ஷத்? எது? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்து கடைசியாக அப்படியே இருக்கலாம், கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்னு? அப்படிலாம் இல்லை. அது இந்த கட்டை வேக வேணாமா? இன்னொரு ஒரு டைலாக வருது இல்லையா, தாக்கணும் தூக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுல்ல. ஸோ அதாவது எல்லாருக்குமே லவ் பொழுது நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி உங்க லவ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாங்களும் தாண்டி தான் வந்துருக்கோம். ஏதாவது லைட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். அவர் லவ்ல எக்ஸ்பர்ட். ஆமா, அவர் பயங்கர எக்ஸ்பர்ட். நாங்கள் பெரிய சொல்லுங்க. இதெல்லாம் மால்ல சொல்ல முடியாது. ஐயா இங்கதான் சொல்லணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு லவ்னா நம்ம எப்படி கத்துப்போம். அதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுல பார்த்தா இதான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா நம்ம நடந்துட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா நமக்கு மைண்ட்லயே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ஒரு அப்படியே பசங்க இல்லையா ஸ்கூல்ல கத்துறாங்க லவ். புது ஜெனரேஷன் இருக்கும். அமைதியா இருக்காரு. இல்ல தெரிஞ்ச ஜெனரேஷன் லவ்வே வேணும். எனக்கு அசெட் சொன்னவே ஸ்ட்ரைட்டா அந்த பென்சிங் சிச்சுவேஷன்ஷிப் பக்கம் போயிட்டாங்க. பட் இந்த லவ்ங்கிறது நம்ம அங்க பார்த்து தான் கத்துக்கிறோம். ஸோ கேள்வி நான் மறந்துட்டேன். சூப்பர். அதாவது லவ்ன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்திருக்கீங்க. அந்த மாதிரி உங்களோட ஒரு லவ்ல நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் லைட்டா. ஆமா, இல்ல இந்த படத்திலே சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது இப்போ இருந்தாலும் லவ்னா பயங்கரமா டீப்பா இருந்தா லவ்னு புரிஞ்சுப்போம். ஸ்கூல்ல இருக்கும்போது ரப்பர் கொடுத்தா, ஷார்ப்னர் கொடுத்தா, நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா, லஞ்சில் ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் லவ்னு நினைச்சு அதான் ஒரே ஒரு சின்ன மாண்டாஸ்ல கல்யாணம் குழந்தை வரைக்கும் போய் திரும்பி வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் தான் எங்களுடைய வருஷத்தும் அப்படிதான். வருஷத்துல குழந்தை லவ் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒருத்தர் மேல வந்து நின்றாரு, நிறைய பேர் மேல வரும். அப்படி வரலன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்றேன். நம்ம கிட்ட இல்லப்பா, ஊட்ட இல்ல நம்ம சரி கரெக்ட். உங்களெல்லாம் சேர்த்தா எங்களுக்கு தேங்க்யூ. ஓகே சூப்பர். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கலாம். பட் ஐ திங்க் இந்த படம் லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா, அதாவது நிறைய படங்கள்ல நிறைய லவ் சீன்ஸ் வந்திருக்கு, நம்ம நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். எனக்கு என்னன்னா சின்னதா லைட்டா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம், ஓகேவா? அதாவது குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்பு இல்ல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டைலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க அவர் இடுப்பு பார்த்துருக்காரா? எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா, தெரியலன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். தெரிஞ்ச மாதிரி இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே, அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம் ஓகே.
அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். 3 ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அது அவுட். நீங்க தாங்க. இது இப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க. யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஐயா ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங் படம், ஆமா, ஆமா. 7th ப்ரமோஷன் ஐயோ. ஆரோமா பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல ஸோ 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல வருவாங்க, இன்னொருத்தர் காலேஜ்ல வருவாங்க, இன்னொருத்தர் படம் ஃபுல்லா வருவாங்க. இப்படிப்பட்ட 3 ஹீரோயின். இந்த 3 ஹீரோயினும் எனக்கு இல்லை. அப்புறம் நான் இதுல பங்கேற்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் கிஷன் அப்படியே ஜோதிகா அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு அந்த டயலாக அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க. அவ்வளவுதான். ரெடி? நீங்க சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் ஆரம்பிச்சிருவாங்க. ரெடி? ஏங்க எனக்கு நான் வேற ஏதாவது சரி வேற ஏதாவது சொல்லுங்க. பையன் பொண்ணு மாட்டேன்னா நான் எப்படி பண்றது? இல்ல உண்மையாலே அவங்க இருக்காங்கல்ல சிவாத்மிகா, அவங்க வந்து ஜோதிகா மேமோட பயங்கரமான ஃபேன். சூப்பர். ப்ளீஸ் எங்களுக்காக ஹீரோயின் கூப்பிட்டுடலாமா? அவங்க பையன் பிறந்தா கூட ஜோன் பேர் வைக்கலாம் வச்சிட்டு இருக்காங்க. பையனா இருந்தா கூட பரவாயில்ல வச்சிருவோம், அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓ ஜெசி. இல்ல ஓகே நம்ம இப்படி வேணா பண்ணலாம். லவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம். ஹர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன். எத்தனை எஸ்டிஆர் ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? சோ ஹர்ஷத் ப்ரோ வேணா எஸ்டிஆர் ஃபேனா இருக்கல. அதுல இருந்து ஒரு சீன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டோம். ஓகே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? அப்படி போயிடலாமா? ஓகே ரெடி. ஆக மொத்தம் அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு இடுப்பு இடுப்பு. ஐயா ஜஸ்ட் பண்ணவனா அவன் கீதா போடுங்கிறான். வல்லவங்க எவ்வளவோ உங்களுக்கு அதுதான் வேணும்ல. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படி கூட சொல்லிருக்கலாம். தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போறா கூட. ஓகே நீங்க எஸ்டிஆர் மாதிரி டக்குனு ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஏதோ சும்மா தலைவன் தான் தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன். நீங்க இவங்களை பார்த்து சொல்லலாமா? வாங்க கீதா, வாங்க கீதா. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே போலாமா? நீங்க எல்லாம் ரெடியா? யாரு ஆக்சன்? தம்பி எனக்கு ஏதோ டயலாக் வருது. சரி ஜஸ்ட் குவைட்டா. ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாடி பார்த்துருவேன். இவரு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா தம்பி ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிக்கிறேன். வரமாட்டேங்கிறீங்க பார்த்தா. ரெடியா? ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மற்ற பசங்க போன மாதிரி இந்த இப்படிதான் இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு சொல்லி உட்காரி நினைச்சியா? நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல, யார லவ் பண்ணன்றத தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மத்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். நம்ம என்ன சொல்லுவாரு? ஏதோ ஒண்ணு. சாரிப்பா தாடி வந்துட்டு. தேங்க்யூ தனுஷ் சார். ஸோ டக்குனு மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வந்துட்டு தம்மடிச்சு சரகடிச்சு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சு ஐயோ சார் அவங்க என்ன சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் நிற்க மாட்டேன். சிப்பு சிங்கண்டி. இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கேடிவியில் அப்படி மாற்றும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒன்று அப்படியே நின்று பார்ப்போம். ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பக்காவும் டச் மேட்ச் பண்ணிட்டு போயிடுறேன். வாவ் சூப்பர் சூப்பர். அதாவது என்ன பார்த்து நடுவில் எதுக்கு நீ பாஸ் விட்ட? இல்ல கை வந்தோட ஞாபகம் வந்ததும் மறந்துருது. சரி எதுக்கு அதுல இன்னொரு டயலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சும்மா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். ஆமா இது அக்கா பண்ணலாமே. ஒரு ஃபீமேல் எஸ்டிஆர் ஃபேன் வாங்க இங்க வாங்க. ஐயா நான் இப்போ இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு முறை அவங்க கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க் யூ so much. லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு. அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா? சோ இந்த கார்ட்ல இருக்கிறத நீங்க பிக் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். ரெடி? எஸ் நிறைய பேருக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லிடுவோம். சோ இது காட்டுறீங்களா? உங்க கையில வச்சிருக்கிறது வந்து பேர் தான் கியூபிட் கார்ட்ஸா? கியூபிட் கார்ட்ஸ் நீங்க ரெமோ படத்தெல்லாம் கியூபிட் வந்து நெஞ்சில அம்பு விடும், அப்புறம் தேவையில்லாம லைஃபே வேஸ்டா போயிடுங்க. லவ்
அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்ம படத்துலயே ஒரு இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு மேட்ரு இது உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம், என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும் லூஸ் மாதிரின்னு. படம் பார்த்து சாரி 2 பேர் லூஸ் மாதிரின்னு படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ படம் பார்த்த பிறகு நீங்களா ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துங்க. ஓகே என்ன வந்திருக்கு படிங்க. சேது படம் வந்திருக்கு. சூப்பர். ஸோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும்? அபிதா குஜலாம்பா இல்லையா? நான் சொல்லுமா? இல்ல இருப்பா, நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்போ லவ்ன்றது வந்து அந்த படத்தை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ அதாவது உங்க அந்த படத்துல லவ் அழகா காட்டியிருப்பாங்க. லவ் பண்ணா என்ன ஆகும்னு அழகா அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, லவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு அபிதா குஜலாம்பால நினைச்சு அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டயலாக அதை ஃபார்ம் பண்ணி காட்டணும். அந்த படத்துல இருந்து ஏதாவது டயலாக் எடுத்து பேசினாலும் ஓகே, இல்ல யாராவது ஒரு அபிதா பாருங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. யாராவது அபிதா குஜலாம்பாவே நீங்க நினைச்சோம் ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. நம்ம படத்தை பத்தி பேசணும்னா வல்லவன் சேதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சார். அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன். நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்குறேன். சரி வேணா அப்படியே ஸ்வாப் பண்ணிடலாமா? அவர் சேது பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு ஒரு பண்ண வரும். பண்ணலாமா? ஓகே ரெடி. ஓகேவா? சேது வரும். அதான் இங்கே வந்துருக்குங்க எல்லாருக்குமே கூட வணக்கம். சத்தியமாக நம்ம நினைக்கல இவ்வளோ பேர் இருப்பீங்க நினைக்கல. வேற லெவலில் இருக்கு எனர்ஜி பா. பொண்ணுங்களா ஜிம்முன்னு இருக்கிறீங்க, பசங்களா என்ன கம்முன்னு இருக்கிறீங்க, சத்த பத்தலை. லவ் யூ சொன்னீங்களா? ஸோ இந்த 6ஆம் நிலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துருக்கீங்களா? தேட்டர் கண்டிப்பா பார்ப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியோர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். கொஞ்சம் ஆச்சரியமாச்சு. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அதாவது நீங்க ஏற்கனவே போட்ட ஒரு ஸ்டெப் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பை இங்க கிரியேட் பண்றீங்க. நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நீங்க நைட்ல நம்ம ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் கிரியேட் பண்ண விடாத. தானா ஏதாவது எந்த சாங் உங்களுக்கு போடலாம் அந்த படத்துல இருந்து எங்களுக்காக ஒரு ஸ்டெப் அது ரீக்ரியேட், ஐ மீன் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணுங்க. அந்த படத்துல எந்த சாங் எனக்கு பிடிக்காது. தல நீங்களே சொல்லுங்க. என்ன சாங்? புரியல. ஹஸ்கி டான்ஸா? சரி அப்ப எப்படி பண்ணிடுவோம், நம்ம படத்தோட பாட்டு போடுங்க, அதுக்கு அஸ்கி டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே சூப்பர். சோ டிஜே ப்ளீஸ் மைக் கொடுத்துங்க. ஏன் அவ்வளவுதான் டான்ஸ்